Hi, did you get that? I got a headache. My friend got a pedicure done. Days got better. ஸோ இது எல்லாத்துலேயுமே காமனாக யூஸ் பண்ணுறது கெட்டோட பாஸ்ட் டென்ஸ் நான் சொன்னேன், காட்ல சொன்னேன். ஸோ நம்மளுக்கு கெட், காட், காட்டன் இதுதான் நம்மளோட verb 1, 2, 3. கெட், காட், காட்டன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கெட் யூஸ் பண்ணி நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் ஆர் ஃப்ரேசஸ் கொஞ்சம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம அட்ஜெக்டிவ்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு நவுன். அட்ஜெக்டிவ்ஸ் தெரியும்னா நவுன் தெரியும். நவுனுங்கிறது நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், அனிமல், திங். ஸோ நீங்களும் நவுன் தான், நானும் நவுன் தான், மார்க்கர் நவுன், போர்டு நவுன், கேட் நவுன், டாக் நவுன், கோயம்புத்தூர் நவுன், சென்னை நவுன், எல்லாமே நவுன். ஸோ நவுங்கிறது ஒரு பர்சனோ, பிளேஸோ, அனிமல், திங் எதோட பேராகவோ இருந்தாலுமே நவுன். இது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த நவுனோட ஒரு குவாலிட்டியை வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து அட்ஜெக்டிவ். லைக் அந்த நவுன், இப்போ இந்த மார்க்கர் வந்துட்டு சிகப்பு மார்க்கர், ரெட் கலர் மார்க்கர், இது ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா இது அட்ஜெக்டிவ். இது ரெட். இது வந்து சின்னதாக இருக்குது, ஸ்மாலாக இருக்குது அப்படின்னா இது அட்ஜெக்டிவ். நான் வந்து டாலாக இருக்கேன் அப்படின்னா அட்ஜெக்டிவ். நீங்கள் வந்து ஷார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அட்ஜெக்டிவ். கேட் வந்து பிளாக்காக இருக்குன்னா அட்ஜெக்டிவ். பால் வந்து ரவுண்டாக இருக்குன்னா அட்ஜெக்டிவ். ஸோ ஒரு நவுனோட கலர், ஷேப், சைஸ், குவாலிட்டி இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து அட்ஜெக்டிவ். ஓகே. ஸோ இப்போ வந்து கெட் யூஸ் பண்ணி ஆங்க்ரினா கோபம், சேட்னா சோகம், ரெடினா ரெடி ஆகுது, தயாராகுது. ஐ காட் ஆங்க்ரி, ஷீ காட் சேட், தே காட் ரெடி. அடுத்தது பிஸ்ட். பிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்ட்ங்கிறது கோபம், ஒரு மாதிரி எரிச்சலான கோபம், அதுதான் வந்து பிஸ்ட். ஸோ ஹீ காட் பிஸ்ட், அவன் சரியான டென்ஷன், எரிச்சல் ஆகிட்டான், கோபம் ஆகிட்டான். ஐ காட் லக்கி, நான் வந்து லக்கி ஆகிட்டேன், எனக்கு வந்து லக் கிடைச்சிது. ஷீ காட் ட்ரங்க், அவள் வந்து குடிச்சிட்டா. தே காட் மேரிட், அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மை ஃப்ரெண்ட் காட் சன்பர்ன்ட். சன்பர்ன்ட்டுங்கிறது வெயிலில் வந்து நம்ம கருத்து போயிடணும் இல்லையா, அது குறிப்பிட்ட அங்கங்கே கருப்பாயிடுவோம் இல்லைங்களா, வெயிலில் திரியறதுனாலே கருப்பாகும் இல்லையா, அது கருத்து போயிடுது. தே காட் ஸ்டக், அவங்க வந்து ஒரே இடத்துல சிக்கிக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே. ஸோ வந்துட்டு லக்கி, அவள் வந்து லக்கி, நான் லக்கி, அவள் பிடிச்சிருக்கா, அவன் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க சன்பர்ன்ட் ஆயிடுச்சு, இது எல்லாமே வந்து அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ இது எல்லாமே சொல்கிறதுக்கு நம்ம வந்து கெட், காட், காட்டன் இது வேணால் யூஸ் பண்ணலாம். நான் வந்து எல்லாமே இதில் பாஸ்ட்டாக சொன்னேன். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு சொன்னது தான். சரிங்களா? ஸோ அடுத்தது சிக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும், உடல்நிலை சரியில்லாதது. நம்மளோட உடல்நிலை சரியில்லாதது எதுவாக இருந்தாலும் நம்ம சிக்குன்னு தான் சொல்லுவோம். காதுக்கு வந்தாலும், கழுத்துக்கு வந்தாலும், கைக்கு வந்தாலும், வாய்க்கு வந்தாலும், எதுக்கு வந்தாலுமே ஒரு உடல்நிலை சரியில்லை, ஒரு உபாதை வந்துச்சு உடலுக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம சிக் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே. ஸோ சிக்குங்கிறது காமன். ஸோ சிக்கில் என்ன சிக் அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம வந்து கெட் யூஸ் பண்ணலாம். ஹெட்டேக், தலைவலி. ஐ காட் அ ஹெட்டேக், எனக்கு தலைவலி வந்துருச்சு. ஷீ காட் அ ஹார்ட் அட்டாக், அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, நெஞ்சு வலி. இயர்ஏக்குங்கிறது காது வலி. பெயின் இன் மை ஹேண்ட், என்னோட கையில் ஒரு வலி வந்தது. கேன்சர், அவங்களுக்கு கேன்சர் வந்துச்சு. மலேரியா, இவங்களுக்கு மலேரியா இருந்துச்சு. கோல்டு, சளி பிடிச்சிருச்சு. ரன்னி நோஸ், மூக்கொழுகுது. ஸோ இது எல்லாமே உடல்நிலை சரியில்லாதது தான். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹெட்டேக்கு, ஹார்ட் அட்டாக்கு, பெயினுக்கு, கோல்டுக்கு, ரன்னி நோஸுக்கெல்லாம் ஏ யூஸ் பண்ணியிருக்கேன். இயர்ஏக்கு ஆன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இயர்ஏக் இ, இது வந்து வவல் சவுண்ட், வவல் லெட்டர் தான். ஆனால் நான் பார்த்தது வந்து வவல் சவுண்ட். ஸோ வவல் சவுண்ட் வந்தால் நம்மளுக்கு ஆன் யூஸ் பண்ணுவோம், இல்லை என்றால் ஏ யூஸ் பண்ணுவோம். பர்டிகுலர் இதை பற்றி அதை பேசணும்னா த யூஸ் பண்ணுவோம். இல்லை ஒன்றே ஒன்று இருக்குது அந்த மாதிரி இடத்துல பேசுகிறப்போ த யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ கெட், ஐ காட் அ ஹெட்டேக், எனக்கு தலை வலிக்குது, எனக்கு தலைவலி வந்துச்சு. மை ஃப்ரெண்ட் காட் அ ஹார்ட் அட்டாக், என் ஃப்ரெண்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஐ எம் கெட்டிங் அன் இயர்ஏக், எனக்கு இப்போ காது வலிக்குது. ஐ காட் அ பெயின் இன் மை ஹேண்ட், எனக்கு கையில் வலிக்குது. மை நெய்பர் காட் கேன்சர், என் நெய்பருக்கு கேன்சர், புற்றுநோய். மை ஃப்ரெண்ட் காட் மலேரியா, என்னோட ஃப்ரெண்டுக்கு மலேரியா வந்துருச்சு.
மை சிஸ்டர் இஸ் கெட்டிங் அ கோல்டு, என் சிஸ்டருக்கு சளி பிடிக்குது, என் சிஸ்டருக்கு சளி பிடிச்சிட்டு இருக்கு. மை மதர் காட் அ ரன்னி நோஸ், எங்கள் அம்மாவுக்கு மூக்கொழுகுது. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து நம்ம உடல்நிலை சரியில்லாத விஷயங்கள் சொல்கிறதுக்கும் நம்ம கெட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஃபீலிங்ஸ். நம்மளோட ஃபீலிங்ஸை சொல்கிறதுக்குமே நம்ம கெட்டு தான் யூஸ் பண்ணலாம். ஃபீலிங்ஸுங்கிறப்போ ஜாய் சந்தோஷம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது திருப்தி அடையிறது, ப்ளஷர் சந்தோஷம் மகிழ்ச்சி, ஆன்சைட்டி துக்கம் சோகம் இதெல்லாம். ஓகே, ஸோ இது எல்லாமே ஃபீலிங்ஸ். ஐ காட் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட், ஸோ எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, நான் வந்து திருப்தி அடைந்தேன், அது வந்து காட். ஹி காட் ப்ளஷர், அவன் வந்து சந்தோஷப்பட்டான். ஷீ இஸ் கெட்டிங் ஆன்சைட்டி, அவளுக்கு வந்து சோகம் துக்கம் எல்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃபீலிங்ஸை சொல்கிறதுக்கும் நம்ம வந்து கெட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வீஸ். சர்வீஸுங்கிறது என்னது? சேவை. சேவைங்கிறது வந்து எக்ஸாக்டாக சேவை வேர்ட் வந்து லிட்டரலாக சேவை தான், ஆனால் சேவைனா சேவை கிடையாது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒருத்தர் மசாஜ் பண்ணி விட்டுறாரு, ஒரு மசாஜ் பண்ணுறாருன்னா அது உங்களுக்கான சர்வீஸ். அவங்க உங்களுக்கு மசாஜ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் மசாஜ் சர்வீஸ் எடுத்துக்கிட்டீங்க. உங்களோட சர்வீஸ் அப்படிங்கிறது என்னென்னா உங்களால் 1 2 3ன்னு அளக்க முடியாது, அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பிரதிபலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது சர்வீஸ். ஒரு லாயர் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கிறது சர்வீஸ், ஒரு டீச்சர் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கிறது சர்வீஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி சில ப்ரொஃபஷன் வந்து நம்மளுக்கு சேவை வந்து சர்வீஸ்ன்னு தான் சொல்லுவோம். கன்சல்டன்சி பண்ணுறாங்க இல்லைங்களா, அது எல்லாமே சர்வீஸ் தான் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் ஏதாவது நம்ம எடுத்தோம் அப்படின்னாலுமே அதுக்கு காட் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஐ காட் அ ஹேர் கட், முடி வெட்டினேன், நான் வந்து முடி வெட்டிட்டேன். இங்கே நானாக முடி வெட்டிக்கிறேன், நான் போய் ஒரு கடையில் வந்து முடி வெட்டினேன், சலூன்லையோ ஸ்பாலையோ நான் போய் முடி வெட்டிருக்கேன்னா ஐ காட் அ ஹேர் கட். ஷீ காட் அ பெடிக்யூர், she got a manicure, my sister got a mani-pedi. ஸோ இந்த பெடிக்யூர் மெனிபெடி அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். பெடிக்யூர் அப்படிங்கிறது வந்து பாதத்துக்கு, காலில் நகமெல்லாம் வெட்டி நிறையா சோப்பு அதெல்லாம் போட்டு காலெல்லாம் கழுவி நகத்தை கரெக்டாக வெட்டி நகத்தை க்ளீன் பண்ணி அதுக்கு நெயில் பாலிஷ் அடிச்சுடுவாங்க. சில லிக்விட்லாம் வச்சு ஊற வச்சு அதெல்லாம் பண்ணுவாங்க. நான் அதை பார்த்துருக்கேன், நான் பண்ணதில் நான் பார்த்துருக்கேன். மெனிக்யூருங்கிறது கைக்கு, கை நகங்களுக்கு. அது கால் நகத்துக்கு என்ன சொன்னால் அது கை நகங்களுக்கு. மெனிபெடிங்கிறது கை நகங்களுக்கும் கால் நகங்களுக்கும். நம்ம ஜென்ரலாக கட் பண்ணி நெயில் பாலிஷ் வேணால் போட்டுக்கிறோம் இல்லைங்களா, அதையே வந்து நம்ம போய் ஒரு சலூன்லையோ ஸ்பாலையோ கொடுத்து எனக்கு கை காலெல்லாம் வந்து இந்த சுடு தண்ணி வச்சு இல்லை சோப் வாட்டர் வச்சு எல்லாம் கழுவி நெயில் கட் பண்ணி உள்ள இருக்க அதுக்கெல்லாம் எடுத்து அதுக்கு கரெக்டாக அழகாக நெயில் பாலிஷ் அடித்து ஷேப் பண்ணி இதெல்லாம் பண்ணுறது வந்து கையினா மெனிக்யூர், கால்னா பெடிக்யூர், ரெண்டுக்குங்கிறப்ப மெனிபெடி. ஸோ இது வந்து எனக்கான சர்வீஸ், அவங்க வந்து எனக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. அது எல்லாம் மசாஜுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆயில் மசாஜுங்கிறது எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணுறது. ரூட் கெனால்ங்கிறது இந்த பல்லு சொத்த பல்லு இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது வந்து ரூட் கெனால் பண்ணுவாங்க. செம்ம வலிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நீங்கள் யாராவது ரூட் கெனால் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள். ஸோ ரூட் கெனால் அதுவுமே ஒரு சர்வீஸ் தான் இல்லைங்களா, ஸோ அதுக்குமே நம்ம கெட் யூஸ் பண்ணலாம். செக்அப், ஜென்ரலாக மெடிக்கல் செக்அப் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கும் கெட் யூஸ் பண்ணலாம். பிளட் டெஸ்ட் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கும் பிளட் டெஸ்ட்டும் ஒரு சர்வீஸ் தான், அதுக்கும் நம்ம கெட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ காட் அ ஹேர் கட், ஷீ காட் அ பெடிக்யூர், தே காட் அ மெனிக்யூர், மை சிஸ்டர் காட் அ மெனிபெடி, ஐ எம் கெட்டிங் அ மசாஜ் டன், மை ஃபாதர் இஸ் கெட்டிங் அன் ஆயில் மசாஜ் டன், மை ஃப்ரெண்ட் காட் அ ரூட் கெனால், மை மதர் காட் அ செக்அப், மை பிரதர் காட் அ பிளட் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம கெட் யூஸ் பண்ணலாம். டுக் அ பிளட் டெஸ்ட்னு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக காட்டும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பேர் பண்ணுறதுக்கு கம்பேரிட்டிவ் டிகிரின்னு ஒன்று இருக்குது. சூப்பர்லேட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரின்னு 2 இருக்குது. இன்னொன்று வந்து சிம்பிள் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ். ஸோ இதில் வந்து கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ்ங்கிறது பார்த்தீங்கன்னா கம்பேர்ங்கிறது உங்களுக்கு அந்த வார்த்தையிலே தெரியுது, ஒரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணுறது, ஒப்பிட்டு பார்த்து அதில் எது பெட்டர்னு சொல்கிறது. சூப்பர்லேட்டிவ்ங்கிறது ஒரு குரூப்பில் எது வந்து ஒப்பிட்டு பார்த்து எது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறது. ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணுறப்போ நம்ம கெட் யூஸ் பண்ணலாம். குட்டுக்கு கம்பேரிட்டிவ் டிகிரி வந்து பெட்டர், பேடுக்கு கம்பேரிட்டிவ் டிகிரி வேர்ஸ், ஃபாஸ்ட்டுக்கு ஃபாஸ்டர், ஸ்ட்ராங்குக்கு ஸ்ட்ராங்கர், லவுடுக்கு லவுடர், பிக்குக்கு பிக்கர். குட்டுனா நல்லது பெட்டர், வேர்ஸ்னா கெட்டது பேட், ஃபாஸ்டர்னா வேகம், ஸ்ட்ராங்கர்னா வந்து ஸ்ட்ராங் ஆகுறது ஸ்ட்ராங்கு, லவுடர்னா சத்தம் அதிகமாக இருக்கிறது, பிக்கர்னா பெருசாக இருக்குது. ஸோ இது எல்லாம் வந்து நம்மளுக்கு கெட் யூஸ் பண்ணலாம். ஐ காட் பெட்டர், ஹெல்த் எப்படி இருக்கு, ஓகே ஐ எம் கெட்டிங் பெட்டர்.
இல்லைனா my health condition got worse. She got faster. My sister got stronger. The party got louder. The plant got bigger. ஸோ இந்த மாதிரி நம்மளோட கம்பேர் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து கெட் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ்க்கு, நம்மளோட சிக்குக்கு, நம்ம ஃபீலிங்ஸ்க்கு, சர்வஸ்க்கு கம்பேர் பண்ணுறது இது எல்லாத்துக்கும் நம்ம கெட் யூஸ் பண்ணலாம். இதை விட ரொம்ப முக்கியமாக ப்ரிப்போசிஷன்ஸ்க்கும் கெட் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ்க்கு கெட் யூஸ் பண்ணலாம், எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன்ஸ் பார்த்தோம்னா இன், ஆன், அரவுண்ட், பை, அப், டு, அலாங் இது எது வேணால் நம்ம வந்து கெட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ கெட் இன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வருது, கெட் இன், உள்ளவா, கெட் இன். உள்ள வாங்குறப்போ நம்ம காருக்குள்ளேயோ டாக்ஸிக்குள்ளேயோ வந்து நம்ம வந்துட்டு கமான் கெட் இன், கெட் இன், கெட் இன், கெட் இன் அப்படின்னு சொல்லலாம். காருக்குள்ள நீங்கள் வந்து காருக்குள்ளே இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் அங்கே வெளியே இருக்காங்கன்னா கதவை திறந்து கெட் இன். ஸோ காருக்கு கெட் இன் சொல்லலாம். டாக்ஸிக்கு, வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு யாரை கதவை தட்டாங்கன்னா கெட் இன், இதெல்லாம் சொல்லலாம். இதுவே கெட் ஆன் அப்படிங்கிறது வந்து நம்ம மேலே, உள்ளங்கிறதுல மேலே. ஸோ பைக் மேலே, பஸ்ஸில், சப்வேல இது எல்லாத்துக்கும் நம்ம ஆன் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ கெட் ஆன் வந்து நம்ம வந்துட்டு பஸ்ஸுக்கு, பைக்குக்கு, சப்வேக்கு இதுக்கெல்லாம் நம்ம கெட் ஆன் யூஸ் பண்ணலாம். கமான் கெட் ஆன் அப்படின்னு சொல்லலாம். இதுவே கெட் அரவுண்ட் அப்படிங்கிறது வந்து சுற்றி பார்க்கறது, லைக் நான் வந்து பழகிட்டேன், இந்த இடத்துல வந்து நான் நல்லா ஓரளவு பழகிட்டேன் அப்படிங்கிறது கெட் அரவுண்ட்னு சொல்லுவோம். சிட்டி, நெய்பர்ஹுட், ஸோ பக்கத்தில் எல்லாருக்கிட்டையும் நான் நல்லா பழகிட்டேன். ஐ காட் அரவுண்ட் த நெய்பர்ஹுட், ஓகே எனக்கு எல்லாம் தெரியும், இடங்கள் தெரியும். ஐ காட் அரவுண்ட் த சிட்டி, நான் சிட்டியை நல்லா சுற்றி பார்த்தேன், எனக்கு சிட்டியில் இடங்கள் தெரியும். அந்த மாதிரி சொல்கிறதுக்கும் கெட் அரவுண்ட் சொல்லலாம். கெட் பை, கெட் அப், கெட் டு. ஸோ கெட் டூங்கிறது ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஐ காட் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு இடம் சொல்லலாம். இதுவே கெட் அப்ங்கிறது நம்மளுக்கு தெரியும், எந்திரிக்கிறது. கெட் பை அப்படின்னா சர்வைவ். ஸோ உயிர் வாழ்றது, உயிர் பிழைச்சிருக்கிறது, வாழ்றது இதெல்லாம் வந்து கெட் பை. கெட் பைனா சர்வைவ். அதுவே கெட் அலாங் அப்படின்னா கெட் அலாங்கிறது வந்து தே காட் அலாங் வெரி வெல் அப்படின்னா ஒரு ஆள் கூட நல்லா பழகுனது. தே காட் அலாங் வெரி வெல் அப்படின்னா ஒரு ஆள் கூட நான் நல்லா பழகிட்டேன், அவங்க ரெண்டு பேரும் நல்லா பழகிட்டாங்க, ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ ரெண்டு பேரும் நல்லா ஓகே மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ பழகிறது, நல்லா பழகிறது வந்து அலாங், கெட் அலாங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பீப்புள் கெட் அலாங் வித் ஈச் அதர்னா ஒருத்தர் தெரிஞ்சுக்கோங்க, நல்லா பழகுங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கெட் அலாங். ஸோ ஐ காட் அலாங் வித் சம்ஒன் அப்படின்னா யார்கிட்டயோ நான் வந்து நல்லா பழகிட்டேன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஸோ ப்ரிப்போசிஷன்ஸில் கெட் இன், கெட் ஆன், கெட் அரவுண்ட், கெட் பை, கெட் அப், கெட் டு, கெட் அலாங் இது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா சில பிளேசஸ்க்கு வந்து நம்ம வந்து கெட் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு கெட் ஹியர் இல்லை கெட் தர். கெட் ஹியர் அப்படின்னாலும் கெட் தர்னா ஐ காட் ஹியர் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்டை வந்து நான் வந்து இந்த இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து லைக் ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து மீட் பண்ணலாம்னு வந்து ரெண்டு பேர் டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். அவங்க எங்கன்னு தெரியலனா ஹே ஐ காட் ஹியர், வேர் ஆர் யூ, நான் இங்கே வந்துட்டேன், அரைவ், நான் இங்கே வந்துட்டேன். ஸோ நீ எங்கே இருக்க, ஐ காட் ஹியர் அப்படின்னா நான் இங்கே வந்துட்டேன். இல்லைன்னா தர், ஷி காட் தர், வேர் ஆர் யூ. இப்போ இன்னொரு ஃப்ரெண்ட் அவளுக்கு கால் பண்ணி அவங்க வந்துட்டானா நீ எங்கே இருக்க, காட் தர், காட் ஹியர் இதெல்லாம் வந்து நான் வந்து ரீச் ஆகிட்டேன், அரைவ் ஆகிட்டேன் அப்படிங்கிறதுக்கான வார்த்தைகள், மீனிங். அதுவே கெட் பேக் டு ஒர்க் அப்படின்னா ரிட்டர்ன், மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுங்க. இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, லைக் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உங்கள் பாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஓகே கைஸ் கெட் பேக் டு ஒர்க், ஓகே போங்க ரிட்டர்ன் டு ஒர்க், கெட் பேக் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். கெட் ஹோம்னா ஐ காட் ஹோம் சேஃப்லி, நான் வீட்டுக்கு பத்திரமா வந்து சேர்ந்துட்டேன். கெட் டவுன் டவுன்ங்கிறது ஒரு ஏரியா, நம்ம ஊரில் அது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், பிளேஸ் தான் அதுவுமே, ஒரு சிட்டியோட டவுன்ங்கிறது ஒரு பிளேஸ். ஸோ இது வந்து மோஸ்ட்லி அட்வர்ப்க்கு யூஸ் ஆகும். அட்வர்புங்கிறது என்னன்னா ஒரு வேர்போட குவாலிட்டிஸை சொல்கிறது வந்து அட்வர்ப். லைக் வேர்பை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறது வந்து அட்வர்ப். ஓகேங்களா? ஓகே, ஸோ கெட் ஹியர், கெட் தர், கெட் பேக், காட் ஹோம், கெட் டவுன் டவுன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கெட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ கெட்டுக்கு யூஸ் பண்ணுற இடங்கள் ப்ளஸ் அதோட எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸை சொல்கிறக்கோ இல்லை நீங்கள் சிக்காக இருக்கும்போது சொல்கிறக்கோ இல்லை ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணவோ இல்லை அட்வர்ப்ஸ் யூஸ் பண்ணவோ இல்லை உங்களோட அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ண இல்லை ஏதாவது கம்பேர் பண்ணுறதுக்கு
இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நீங்கள் உங்களோட சர்வீஸ் வாங்கினது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை வந்து கெட். எந்த டென்ஸில் வேணால் யூஸ் பண்ணுங்கள், பாஸ்டில், ப்ரெசென்ட்டில், ஃபியூச்சரில் எப்படி வேணால் யூஸ் பண்ணுங்கள். பட் யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை வந்து கெட் தான். வேர்ப், மெயின் வேர்ப் வந்து கெட் தான். ஓகேங்களா? ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீசெண்டாக ஏதாவது சர்வீஸோட உங்கள் ஃபீடிங்ஸோட அட்ஜெக்டிவ்ஸோ எதுவாக வேணால் இருக்கலாம். எனக்கு 5 சென்டென்சஸ் ஒவ்வொன்றையும் ஒன்று நான் உங்களுக்கு 7 8 கவர் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் வந்து ஒன்று ஏதோ ஒன்று 5 எடுத்துக்கோங்க. அந்த 5ல் ஒரு சென்டென்சஸ், டோட்டலாக 5 சென்டென்ஸ் எனக்கு வந்து நீங்கள் கெட் யூஸ் பண்ண ஃப்ரேசஸ் வந்து ஹோம்ஒர்க்காக பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ மறக்காமல் ஹோம்ஒர்க் பண்ணிடுங்க. டவுட்ஸ் எதுவும் இருந்தால் டிஸ்கஷனில் கிளியர் பண்ணிக்கலாம். கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும். ஹோம்ஒர்க் மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ.